Realme X இந்த மொபைல் வாங்கி நான் ஒரு 10 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மொபைல்ல என்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்ல, இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Realme X. முதல்ல அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வந்துடுவோம். பாக்ஸ் மேலே Realme X பாப்அப் ஜென்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹாட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அது போக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, Realme X மொபைல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டைப் சி போர்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியன்ட். பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கலர். இது போக ஒயிட் கலரில் ஒன்றும், ஆனியன் கலரில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பூண்டு வெங்காயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் எடிஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைல் பாடி வந்து பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் இருக்குது, சிம் ஸ்லாட் இருக்குது. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் 16 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் f1.7 அப்பர்ச்சரில் கேமரா கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடை பொறுத்தவரையும் தான் கலர் வேரி ஆகுது. ஃப்ரண்ட்ல எல்லா மொபைலும் ஒரே மாதிரி தான் இருக்குது மற்ற கலர் வேரியண்ட்டை பொறுத்தவரையிலும். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 6.53 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த மொபைல். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். OS பொறுத்தவரைக்கும் Android 9ல கலர் OS 6 கொடுத்துருக்காங்க. நான் வச்சிருக்கிறது 8GB RAM வேரியன்ட். இது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் PUBG விளையாடினாலும் எந்த ஒரு லேகும் இல்லை, ரொம்ப ஈஸியாக விளையாட முடியுது. இதே 4GB RAMலையும் எந்த ஒரு லேகும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக விளையாட முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் Snapdragon 710 கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு லேகும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால கேமிங்காக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக Realme X உங்களுடைய சாய்ஸாக இருக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தவரைக்கும் 3765 mAh கொடுத்துருக்காங்க. ஊக் 3.0 சப்போர்ட்டோட. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக சார்ஜ் ஆகிடுது. ½ an hourல 55% சார்ஜ் ஆகிடுது. 1 hourல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடுது. அதனால் நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணாலும் சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 1 hourலேயே நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. கேமரா பொறுத்தவரைக்கும் பேக் கேமரா அவுட்டோரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்டோரில் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரைக்கும் பாப்அப் செல்ஃபி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. அதோட ஃபோட்டோஸ் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. அவுட்டோரில் இன்டோர்லையும் ஓரளவு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக செல்ஃபி எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Realme X வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா 16 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் கேமராவை பொறுத்தவரைக்கும் சரி, ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரைக்கும் சரி, பாப்அப்பும் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுது மற்ற கேமராவை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகிடுது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகிடுது. பாப்அப் செல்ஃபி கேமரா ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகிடுது. அதனால் அதுலேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. Realme X பொறுத்தவரைக்கும் 4GB RAM 8GB RAM அப்படின்னு 2 வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. 6GB RAM அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணவே இல்லை. 4GB RAM வேரியன்ட் 17K ப்ரைஸும் 8GB RAM வேரியன்ட் 20K ப்ரைஸும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 4GB வேரியன்ட் 8GB வேரியன்ட் ரெண்டுமே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து 8GB வேரியன்ட் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை உங்களுக்கு அதிகமான RAM தேவைப்படல அப்படின்னா நீங்கள் 4GB வேரியண்ட்டே வாங்கிக்கலாம். இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த Realme X மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இது கேமிங்க்கு எப்படி இருக்குது? இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். பாய்.